இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு ப்ரொடியூசர் படம் எடுக்கிறாருன்னா அது மிகப்பெரிய சந்தோஷம். தொடர்ந்து அடுத்தடுத்த படம் நீங்கள் எடுக்கணும் சார். தமிழ் ஃபிலிம்ஸ் இன்னும் கொஞ்சம் நாங்கள் வேர்ல்டு லெவலில் இன்னும் போகணும். நாங்கள் ஏன்னா இப்போ கேரளாவில் மஞ்சுமல் பாய்ஸ், பிரம்மயுகம், பிரேமலோ அந்த வருஷம் இப்போ நம்ம சைனீஸ் அவகாட்டன் சார் அடுத்த படம் ஹிட்டாகிறதுக்கு எல்லா வேலையும் பார்த்துருக்கிறது. ஆர்கே வெள்ளிமேகம். ஸோ மக்கள் வந்து உங்கள் ஃபுல் சப்போர்ட் நீங்கள் கொடுக்கணும், மீடியா பீப்புள் ஃபுல்லாக கொடுக்கணும். நாங்கள் இந்த படத்தில் எப்படி சொல்கிறேன்னா ஆடிஷனுக்காக கூப்பிட்டுருந்தாங்க ஒரு டைம். போயிருக்கும்போது நான் அது நிறைய ஆடிஷன்ஸ் 6 மாதம் பார்த்துட்டு இருக்கேன் சார் அப்படின்னு. சரி சார் நீங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துங்க சார் சொல்லிட்டு நான் ஆடிஷன் அட்டன் பண்ணேன். அப்போ சார் என்ன ஆடிஷனில் பார்த்து செலக்ட் பண்ணியிருந்தாரு. உடனே அடுத்தடுத்த கேரக்டர்ஸ் தமிழ் ஃபிலிம்ஸ்லேருந்து நாங்கள் எடுக்கணும்னு சொல்லும்போது என்னோட பழக்கமாக இருக்கிற என்னோட ஃப்ரெண்ட்ஸ் விசித்திரன் அண்ணன், ஆதேஷ் பாலாண்ணே எல்லாருமே அந்த படத்தில் எடுத்துக்காங்க தெரிய வந்துச்சு. ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் ரூபேஷ் அடுத்து பேச போகிறது பார்த்தீங்க, என்னோட ஃப்ரெண்டாக நடிச்சிருக்கிறாரு. இதில் நான் சந்தோஷ் அப்படிங்கிற கேரக்டர்லாம் பண்ணியிருக்கேன். படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆகிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு த்ரில்லர் மூவி. த்ரில்லர் மூவினா இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததில்ல, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், புது. ஏன்னா இது மலையாளம் தமிழ் ரெண்டுமே கலந்து இருக்கிற மாதிரி ஒரு சின்ன ஃபீல் உங்களுக்கு வரும். ஏன்னா பிரேமலூர்னு பார்த்தீங்கன்னா தெலுங்குல எடுக்கிற மாதிரி காமிச்சு அங்கே தெலுங்கு ஹிட் பண்ணிட்டாங்க. தெலுங்குலையும் பாதி இருக்கும், படத்துல பாதி தெலுங்கு இருக்கும், பாதி தமிழில் இருக்கும், பாதி கேரளாவில் இருக்கும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ பிரம்மயுகம் அது வந்து வேர்ல்டு லெவலில் கொண்டாட வேண்டிய படம். பட் சவுத் இந்தியாவில் நல்ல ஹிட்டு. மஞ்சுமல் பாய்ஸ் தான் கலக்கிட்டாங்க. ஸோ கேரளா டீமுக்கே ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு வாசிகள் சினிமாவே திருப்பி போட்டு இப்போ சினிமா எடுக்காதவங்க எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் புதுசாக ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே. ஸோ அதே மாதிரி இப்போ கேரளாவிலேருந்து புதுசாக வந்துருக்கிற இந்த நீங்கள் டீமுக்கு மொத்த ஆர்கே வெள்ளிமேகம் டீமுக்கும் மக்களும் சரி மீடியா பீப்புளும் சரி நீங்கள் சப்போர்ட் பண்ண தான் அடுத்தடுத்த புது படங்கள் புது டேலண்ட்ஸ் உருவாக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த படம் நல்லா ஜெயிக்கணும்னு ஆனவனை வேண்டிக்கிறேன். இந்த படத்தோட ரைட்டர் கோவை பாலு சார், அவர் தான் மெயின் இந்த படத்துக்கு ஃபுல்லாக சப்போர்ட் கூடவே இருந்தவர். அந்த மாதிரி இந்த படத்தில் ஒர்க் பண்ண கேமராமேன் டான்ஸ் ஆக்டர் இருக்கும், கோ டைரக்டர் எல்லாருமே இருக்கும், பிரவீன் நாயர் எல்லாருமே இருக்கும். ஒரு டீமா, அதாவது நாங்கள் யாருமே எங்களுக்குள்ள தெரியவே தெரியாது. அங்கே போய் அசம்பிள் ஆகும், ஒரு ஃபேமிலி ஆகிடும். எல்லாமே பார்த்தோம்னா பரவாயில்ல, பெரிய ஆர்டிஸ்டாக இருக்காரு, ஏதாவது நம்ம படத்தில் கொடுக்கணுமே அப்படின்னு பார்த்தா இங்கே ஆடியோஷன் வச்சு மொத்தமாக செலக்ட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் தான் அவருக்கு ஒரு ஸ்பார்க் வந்திருக்கு. ஒரு டைரக்டர்னு ஒரு கேரக்டர் கூட ஒரு 4 பேர் வரணும், அது வந்து தமிழ் ஆர்டிஸ்டாகவே இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு மலையாளத்தில் செலக்ட் பண்ண 4 பேரை எடுத்துட்டு அந்த 4 பேரை எங்களை கமிட் பண்ணார். அப்போ தான் சொன்னார், சார் நான் கதை சொல்கிற கேள்வி சொன்னார், முன்ன பின்ன பார்த்ததில்லை. எனக்கு வந்து என்னென்னா மலையாள படங்கள் நான் பண்ண நிறைய டப் பண்ணியிருக்காங்க, ஸ்ட்ரெயிட்டாக மலையாள படம் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் அமையலை. நான் தெலுங்கு கூட நிறையா வந்திருக்கு, ஆனால் மலையாளம் அமையலை. ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன். திடீர்னு பார்த்தா சார் வந்தாங்க, முழு கதையும் முன்ன பின்ன தெரியாத முழு கதையும் சொன்னாங்க. ஸோ இப்போ பொதுவாகவே இந்த மலையாள படங்களோட ஸ்கிரிப்ட் ரொம்ப பிடிக்கும். பட்ஜெட்டுக்குள்ள ஒரு അഴകാன കഥ ചെയ്തിട്ടുണ്ട്. ഇത് തമിഴിലെ രണ്ടാമത്തെ പടമാണ്. സൈൻ സാറിന്റെ കൂടെ ഒരു സെക്കൻഡ് പടമാണ്. ഫസ്റ്റ് ഞാൻ പോയിന്റ് റേഞ്ച് എന്ന് പറഞ്ഞിട്ടുള്ള ഒരു പടമാണ് ചെയ്തിട്ടുള്ളത്. അത് ഉടനെ തന്നെ റിലീസാണ്. ശമ്പളം ഉണ്ടായിരുന്നു. ഇപ്പം രണ്ടാമത്തെയാണ് നമ്മുടെ ആർ.കെ. വെള്ളിമേഘം. പ്രൊഡ്യൂസർ സാർ PG രാമചന്ദ്രൻ സാർ, സുപ്രീം ഡയറക്ടർ സൈൻ ചാവക്കാടൻ സാറിന്റെ കൂടെ രണ്ടാമത്തെ തമിഴ് പടം. ഇതിൽ ഞാൻ ചെയ്തിരിക്കുന്ന സ്റ്റെല്ല എന്ന് പറയുന്ന ഒരു ക്യാരക്ടറാണ്. ടാലന്റ് കണ്ടിട്ട് സാറ് 2 പടത്തിൽ സെലക്ട് ചെയ്തിരിക്കുന്നത് അങ്ങനെ തന്നെയാണ്. എൻ്റെ ടാലന്റിനനുസരിച്ച് ചെയ്യാനായിട്ട് സാർ എന്നെ ഒത്തിരി എൻകറേജ് ചെയ്തിട്ടുണ്ട്. സാർ എപ്പോഴും എന്നെ കൂപ്പിടുന്നു മോളെ മോളെ മോനെ മോനെ. അത് കേൾക്കുമ്പോൾ തന്നെ നമുക്ക് കൂടുതലായിട്ട് വർക്ക് ചെയ്യാനായിട്ട് സാധിക്കും. കാരണം ഓരോ ഷോട്ട്സ് കഴിയുമ്പോഴും സാർ വന്നിട്ട് പറയും நல்லா இருக்கு കുറച്ചും കൂടി. വളരെ എൻകറേജിങ് ആയിട്ടുള്ള ഒരു ഡയറക്ടറാണ് സൈനൻ ചാവക്കാടൻ സാർ. எல்லாரும் படம் தியேட்டரில் பார்க்கணும். எனக்கு தமிழ் நல்லா தெரியல, இருந்தாலும் பார்க்கலாம். இது நல்ல படம் தான், எல்லாருக்கும். சார் வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன கூப்பிட்டது வந்து பாயிண்ட் ரேஞ்ச் அப்படின்னு பண்ண ஒரு மலையாள படத்துக்காக. ஸோ எப்பவுமே மலையாளம் நான் நிறைய படம் பண்ணியிருக்கேன் முன்னாடி. பட் அதே மாதிரி ஒரு படமாக இருக்கும்னு நினச்சி போனேன். பட் அது இல்லை. இப்போ இருக்கிற அந்த லேட்டஸ்ட் ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஃபாஸ்டான படம். நான் 2 நாள் ஷூட்டிங் பண்ணோடனே சேகர் சார் கூப்பிட்டு கேட்டேன், இப்போ தெலுங்கு ஸ்பீடில் எடுக்கிற மலையாள படம் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். எல்லாம் டக்குன்னு எல்லாம் டேக்கு சும்மாச்சுக்கு இந்த மானிட்டருக்கு டைம் கிடையாது, அந்த லெங்தி டயலாக் கிடையாது, கிறிஸ்ப் அண்ட் இன்ட்ரெஸ்டிங். அதாவது யங்கர் ஜென்ரேஷன் பார்க்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட்ஸ். சேகர் சாருடைய செலெக்ஷன்ஸ் எல்லாமே அப்படிதான். அதே மாதிரி வெள்ளிமேகம் ஸ்கிரிப்ட் சொன்னார், இது திருப்பி ஒரு த்ரில்லர். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோவாக இருக்கிற மலையாளம் பேக்ரவுண்டே சார் கிடையாது. உண்மையிலே சொல்ல போனால் அவர் மலையாளியாக இருந்தாலும் மனசளவில் அவர் தமிழ் தான். ஸோ தமிழ் தெலுங்குக்கு ஏற்ற ஒரு டைரக்டர். முதல்ல ரொம்ப என்கரேஜ்மெண்ட். இப்போ நம்ம டயர்டாக போய் இருந்தாக்கா கூட சிரிச்சுக்கிட்டே
வாங்க மேடம் அவங்க சொல்றது பார்த்தாலே நம்ம ஃப்ரெஷ் ஆகிடுவோம், ஆக்டிவ் ஆகிடுவோம். ஸோ அதனால் எல்லாருமே வந்து நல்ல ஊக்கம் கொடுக்கக்கூடிய ஒரு டைரக்டர். மத்தியில் சில பேர் சும்மனாச்சும் தமிழ் படம் எடுக்கணும்னு போய் சொல்லுவாங்க. தமிழில் நாங்கள் படம் எடுக்கணும்னு ஆசைப்படுறோம், தமிழ் ரொம்ப பிடிக்கும்னு. பட் ஷைனு சாரை பொறுத்த வரைக்கும் மனசார தமிழ் படம் எடுக்கணுன்றது அவருடைய ஆசை. தொடர்ந்து நிறைய தமிழ் படம் எடுக்க அவர் பிளான் பண்ணிட்டு இருக்காரு. கண்டிப்பாக அந்த மாதிரியான ஒரு கம்மிங் அப் பர்சனுக்கு யூ ஹேவ் டு கிவ் அ ஹெல்பிங் ஹேண்ட். இன்ஃபேக்ட் ஷைனு சார் கல்யாணம் பண்ணது ஒரு தமிழ் பொண்ணு தான். ஸோ உண்மையிலே தமிழ் மேலே அவருக்கு ஒரு கம்பேஷன் பேஷன் இருக்குது. அது மாதிரி எல்லா ஏஜ் குரூப்ஸும் பார்க்க த்ரில்லிங்கான இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட்ஸை எடுத்து சொல்கிறேன். ரொம்ப லேகாக ஸ்லோவாக போகிற சப்ஜெக்ட் அந்த மாதிரிலாம் இருக்காது. இன்ஃபேக்ட் நான் நினச்சி நிறைய மலையாள படங்கள் பார்க்கும்போது கூட எனக்கு பிகினிங் ஸ்டேஜஸில் நான் பண்ண படம் கூட ரொம்ப சம்டைம்ஸ் பார்க்கும்போது போர் அடிக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் நடிச்சும் போது இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம வரோமே அப்படின்னு பார்த்துட்டோம். பட் 2வது வாட்டி 3வது வாட்டி இப்போ ரீசெண்டாக பார்க்கும்போது ஸ்பீட் கம்மியாக இருக்கிற மாதிரி தோணுச்சு அந்த படங்களில். பட் இவர் படம் பார்த்தாக்கா ஃப்ரேம் டு ஃப்ரேம் இன்ட்ரெஸ்டிங்காக அந்த மாதிரி பண்ணக்கூடிய டைரக்டர். அண்ட் பாட்டுங்க ரொம்ப நல்லா வந்திருக்கு இந்த படத்தில். மட்டும் இல்லை, நம்ம ராமச்சந்திரன் சார் என் ஹஸ்பண்டாக நடிச்சிருக்காரு. ஸோ ஐ ஹவ் டன் இஸ் ஒய்ஃப் கேரக்டர். நான் தான் ஹீரோ கௌரிஷுடைய மதராக பண்ணியிருக்கேன் இந்த படத்தில். ரெண்டுமே டிஃப்ரெண்ட் கேரக்டர் கொடுத்தாரு. இப்போது பாயிண்ட் ரேஞ்ச் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பொலிட்டீஷியன் அம்மா, இது பார்த்தா ஒரு ஹோம்லி கிராமத்தில் அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காரு. எல்லாரும் தியேட்டர் வரணும், ஃபேமிலியோடு வரணும், படத்தை பார்க்கணும். நன்றி.